மாண்புமிகு இளைஞர்களே, இளைஞர்களே, ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் 31 கௌரவத்துடன் வாழுங்கள். நாள் 31/1/2025 வெள்ளிக்கிழமை. கௌரவத்துடன் வாழுங்கள், தன் மதிப்புடன் வாழுங்கள். வெற்றி பெற்றவர்களை நான் பல ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். வெற்றி என்பதை நான் செல்வந்தர் என்றோ பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்றோ சொல்லவில்லை. நான் சந்தித்த மிகவும் வெற்றிகரமான மனிதர் ஒருவர் நம்பவே முடியாத எளிமையுடனும் தனிமையுடனும் வாழ்வதை பார்த்திருக்கிறேன். அதே சமயம் அவர் மகிழ்ச்சி, அமைதி, நிறைவுடன் வாழ்வதையும் பார்த்திருக்கிறேன். என்ன முயற்சித்தாலும் அவருக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உங்களால் நீக்க முடியாது. எல்லா வெற்றியாளர்களுக்கும் கௌரவம் உண்டு, சுய மதிப்பு உண்டு. நான் என்ன சொல்ல வருகிறேன்? அவர்கள் தங்களுக்குள் உறுதியானவர்கள். தாங்கள் யார், தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பற்றிய தெளிவு அவர்களிடம் உண்டு. தங்களிடம் இருப்பவை பற்றியும் தங்களை பற்றியும் அவர்கள் தம்பட்டம் அடித்து கொள்ள அல்லது பீத்தி கொள்ள வேண்டியதில்லை. தங்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இல்லை. ஏனெனில் மற்றவர்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. தங்கள் வாழ்வில் உள்ள விஷயங்களை செய்வதிலேயே அவர்கள் நேரம் செலவழிக்கிறார்கள். அவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கிறார்கள். அது தங்களை ஏமாற்றிக் கொள்வதோ அல்லது அவமரியாதை ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சியோ அல்ல. அவர்கள் மற்றவர்களின் கவனத்தை கவரும் விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதில்லை, அவ்வளவுதான். நீங்கள் வாழ்வியல் விதிகளின் நடப்பவர்களில் வெற்றிகரமாக இருக்க வேண்டுமென்றால் மென்மையுடன், ஈர்ப்புடன், மந்த புத்தி இல்லாமல் நல்லொழுக்கத்துடன், பண்புடன், கரிசனையுடன் நடந்து கொள்வது முக்கியம். மற்றவர்கள் உங்களை நிமிர்ந்து பார்க்க வேண்டும். பெரிய மனித நேயத்துடன் முகத்தை உருண்டு, பெரிய மனிதத்தனத்துடன் முகத்தை உருண்டு சீரியஸாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. வேடிக்கையாக இருக்கலாம், அதே சமயம் கேள்வி பொருளாகவும் ஆகிவிடக்கூடாது. இயல்பாக பழகலாம், அதே சமயம் கட்டுப்பாட்டை மட்டும் விட்டு விடக்கூடாது. ஓய்வாக இருக்கலாம், அதே சமயம் சோர்ந்தும் போய்விடக்கூடாது. கௌரவம் என்பது அடுத்தவர் சுய மரியாதையை மதிப்பதும் சுய மதிப்போடு வாழ்வதும் ஆகும். கௌரவம் என்பது அடுத்தவர் சுய மரியாதையை மதிப்பதும் சுயமதிப்போடு வாழ்வதும் ஆகும். நீங்கள் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தால் மற்றவர்கள் உங்களை மதிக்கவும் உயர்வான இடத்தில் வைத்து கொண்டாடவும் செய்வார்கள். There are some situations that will break your heart, but fix your vision. நாளை சந்திப்போம் இளைஞர்களே, இளைஞர்களே.